இந்த வீடியோவில் ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து நம்ம எப்படி இ-காமர்ஸ் வெப்சைட்டில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காமனாக பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்லேயுமே வந்து நம்ம ஒரு ரெகுலர் ப்ரைஸ் மாதிரி கஸ்டமர் கொடுத்துருப்போம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் வெப்சைட்டு. சில வெப்சைட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நார்மல் கஸ்டமருக்கும் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஹோல்சேல் கஸ்டமருக்கும் சேல் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்தது. இந்த கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு 2 ரெக்யூர்மெண்ட் இருந்தது. ஒன்று வந்து எப்படின்னா, ஒரு நார்மல் யூஸர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் தெரியும். பட் இது வந்து ஒரு ஹோல்சேல் ரிஜிஸ்டராக ஒருத்தவங்க வந்து உள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து நார்மல் கஸ்டமருக்கு வந்து சீனி ஒரு கிலோ 43 ரூபா போடுறோம் அப்படின்னா, இதுவே சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்களுக்கு நம்ம அதோட ஒரு 2 ரூபா குறைச்சி போடுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நார்மல் யூஸருக்கு வந்து இப்போ 7.99 இருக்குது அப்படின்னா, இதுவே ஹோல்சேலாக வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வர்றாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்போ அவங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அது வந்து எப்படி நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பிளானில் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து லிமிடெட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதுவே நீங்கள் ப்ரீமியம் அந்த பிளக்கின் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பிளக்கின் நேம். அதில் ஆத்தர் நீங்கள் ஹோல்சேல் டைப் பண்ணுங்க, பிளக்கினில் போய் ஹோல்சேல் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிளக்கின் வரும். அதில் ஆத்தர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைமிரா வெப்கோ. இது அந்த ஆத்தரோட நேம். நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இனிஷியலாக நீங்கள் ஒரு ஃப்ரீ பிளானில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ், அதில் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. அதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட் நியூ கொடுப்போம். ஸோ ஆட் நியூ கொடுத்தோன்னா நமக்கு என்ன வரும்னா, ஆஸ் யூஷுவலாக வர்ற மாதிரி என்ன வரும்னா ரெகுலர் ப்ரைஸு, சேல் ப்ரைஸ் எல்லாமே வரும். ஆனால் அது கீழே நம்மளுக்கு என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா, அது கீழே நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஹோல்சேல் ப்ரைஸ் வந்துடும். இதில் வந்து நம்ம ரெகுலர் ப்ரைஸ், சேல் ப்ரைஸ் கொடுப்போம். அண்ட் இது கீழே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ், அப்புறம் ஹோல்சேல் சேல் ப்ரைஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ பிளானில் வந்து உங்களுக்கு ஒன்லி ஃபார் ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் இந்த பிளான் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ப்ரீமியம் பிளான் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரீமியம் பிளானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் வந்து நம்ம டேக்ஸ் இல்லாமல் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நார்மல் கஸ்டமருக்கு வந்து நம்ம இதில் டேக்ஸ் வரும். இதில் ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இதில் நான் செக் அவுட் பேஜுக்கு போகிறேன். இந்த இது நான் இப்போ இதில் வந்து செக் அவுட் பேஜ் போகிறேன் அப்படின்னா எனக்கு இதில் என்ன வரும்னா டேக்ஸோட வரும். பட் இது வந்து நான் ஹோல்சேல் கஸ்டமராக உள்ளே போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரான்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வராது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் டேக்ஸில் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேட்டெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. இதுவே நான் ஹோல்சேல் கஸ்டமர் போகிறேன் அப்படின்னா do not apply tax ஆல் ஹோல்சேல் ரூல். ஸோ ஹோல்சேலில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வராது. இது வந்து இதுதான் மெத்தட்ஸு. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ண வேண்டிய ஸ்டெப் வந்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃபார்ம் மாதிரி நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் ஃபார்ம் மாதிரி எப்படின்னா, இப்போ ஆர்டர் ஃபார்ம் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் உங்களுக்கு இப்போ ஆர்டர் ஃபார்மில் வந்து ஒரே பேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஹோல்சேலாக கஸ்டமராக நான் இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒன் செகண்ட், ஆர்டர் ஃபார்மில் வந்து நமக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொத்தம் ஒரே ஃபார்மில் வந்துடும். இப்போ இதில் நம்ம ஒன் பை ஒன்னாக ப்ராடக்ட் போக முடியல. இதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ சைஸ் எல்லாமே நம்ம இதில் கொடுத்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக வர்றது, ஹோல்சேல் ரேட்டு. இப்போ ஆட் டு கார்டு இந்த மாதிரி நீங்கள் லைன் பேயாக கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஹோல்சேல். இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் ஆர் மெயில் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக வந்து இது பண்ணுறேன். அண்ட் இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அதுக்கு நான் இது பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ.